இன்னொரு சகோதரர் சாபிர் அவர்கள், அவர் ஊரை குறிப்பிடல. அவர் கேட்கிறார், எங்கள் வீட்டில் நாங்களும் எனது சாட்சியின் மகள்களும் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம். அதாவது நாங்கள் அனைவரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம். இப்போது என் சாட்சியின் மகளுக்கு திருமணமாகி விட்டது. அவர் இன்னும் எங்கள் வீட்டிலேயே இருக்கிறார். எனது சாட்சியின் மகளுடன் பேச முடியுமா? அவர்களும் நாங்களும் சிறிய வயதிலிருந்து ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக வளர்ந்தோம். அவர் எனக்கு மகரமாகிறாரா? அவர் என்னை அழைக்கும் போது நானா என்றுதான் அழைக்கிறார். அவர் எனக்கு மகரம் உறவாக கருதப்படுமா இல்லையா? தயவு செய்து இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் தெளிவாக விளக்கம் வழங்கவும் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். அதாவது இவங்க ஒரே வீட்டுல சாட்சி பெரியம்மட புள்ளேல் வளர்ந்து இருக்கிறாங்க. இப்ப சாட்சிட மகள் எனக்கு தங்கச்சி முறையில வருவாங்களா, அல்லது திருமணம் முடிப்பதற்கு தகுதியான ஒரு நிலையில வருவாங்களா? அவங்களோட அவங்க திருமணம் வேற முடிச்சுட்டாங்க. இப்ப கூட எனக்கு பேசலாமா, என்ன நானாண்டு தான் கூப்பிடுறாங்க. அப்ப நான் நானா தங்கச்சி என்ற அந்த உறவுல நான் அவங்களை அணுகிறதா, மகரம் என்ற கணக்குல அணுகிறதா, அல்லது திருமணம் முடிப்பதற்கு தகுதியான ஒரு நிலையில் இருந்ததாக கருதி அவர்களோடு நான் எப்படி பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கொள்ளணும்? இப்ப திருமணம் ஆகிட்டாங்கன்றது வேற விஷயம். இப்ப கூட எனக்கு பேசலாமா, கதைக்கலாமா? சகஜமாக என்னுடைய உடன் பிறந்த சகோதரியுடன் பழகுவதை போன்று சாட்சிட மகளோட பழகலாமா என்பதுதான் அந்த கேள்வி. முதல்ல மஹ்ரம் என்பது ஒரு ஆணுக்கு நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு முடியாத நிலையில் இருப்பவர்கள். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு முடியாத நிலையில் இருப்பவர்கள். தற்காலிகமானவர்களும் வருவார்கள். பொதுவாக இரத்த உறவுல வரக்கூடிய உறவுகள் நிரந்தரமாக திருமணத்துக்கு தடுக்கப்பட்டவர்கள். திருமணத்தின் மூலமாகவும் சிலர் திருமணத்துக்கு தடை செய்யப்படுவார். அவர்கள் தற்காலிகமானவர்கள். இதுதான் மஹ்ரம் என்பதற்குரிய வரையறை. அப்ப இந்த மஹ்ரம் என்ற கணக்குல யாரு வருவாங்க என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்கள் அன்னையர் உங்களுக்கு திருமணத்துக்கு தடை. வபனாத்துக்கும், உங்கள் புதல்வியர்கள். வா அஹமாத்துக்கும், உங்கள் சகோதரிகள். வா அம்மாத்துக்கும், உங்கள் தந்தையின் சகோதரிகள், மாமிமார்கள். வா ஹாலாத்துக்கும், உங்கள் அன்னையின் சகோதரிகள், சாட்சி பெரியம்மா. வபனாத்துல் அஹி, உங்கள் சகோதரனின் மகள். வபனாத்துல் உக்தி, உங்கள் சகோதரியின் மகள். வ உம்மஹாத்துக்குமுல் லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டுவதனூடாக உங்களுக்கு தாயானவர்கள், பால் ஊட்டிய தாய்மார்கள். வ அஹவாத்துக்கும் மினர் ரலாஅதி, பால்குடி உறவின் மூலம் ஏற்பட்ட சகோதரிகள், அவர்களும் ஹராம். வ உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களுடைய தாய்மார்கள், மாமிமார்களும் ஹராம். அதாவது மாமியார்மார்கள் ஹராம். வ ரபாயிபுக்கும் அல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் அல்லாத்தி தஹல்தும் பிஹின்ன, நீங்கள் தாம்பத்திய நடத்திய மனைவிமார்களுக்கு முதல் கணவர் மூலமாக பிறந்த பெண் குழந்தைகள், ஆனால் உங்கள் பொறுப்பில் இருந்தால் அவர்களும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் தஆலா திருமணத்துக்கு தடை செய்யப்பட்ட அந்த பட்டியலை சொல்கிறான். அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சாட்சி பெரியம்மட புள்ளையில திருமணம் முடிக்க வேணாம் என்று அல்லாஹ் போட்டானா? உன சாட்சிமார்களை திருமணம் முடிக்க கூடாது, பெரியம்மாமார்களை திருமணம் முடிக்க கூடாது, அவனோட மகள்மார்களை திருமணம் முடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானா? எது அல்லாஹ் சொல்லலையோ, எது அல்லாஹ் தடுக்கலையோ அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள். எப்ப திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்களோ அவர்கள் மஹ்ரமானவர்கள் அல்ல, அவர்கள் மஹ்ரம் உறவில் வரமாட்டார்கள். உங்களுக்கு நானா சொன்னாலும் சரி, நீங்க தங்கச்சி சொன்னாலும் சரி, அல்லது நீங்க தாத்தா சொல்லி அவங்க உங்களை தம்பி சொன்னாலும் சரி, உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் அல்லாதவர்கள் அக்காவாகவும் தங்கையாகவும் நானாவாகவும் தங்கச்சியாகவும் வரவே மாட்டார்கள் என்பது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. அப்ப சாட்சிட மகள் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். இப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு அனுமதியாக மாட்டார் இதுல என்று சொன்னா அவங்க வேறொரு கணவருடைய மனைவியாக இருப்பதனால. மற்றபடி அவர்கள் உங்களுக்கு மஹ்ரமானவர் அல்ல. நீங்கள் அவர்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அவர்கள் ஹிஜாபை பேணியவர்களாக, முக்காடை ஹிமாரை பேணியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். தேவைக்கு நீங்கள் அவர்களுடன் பேசலாம். எப்படி ஒரு அந்நிய பெண்ணை நீங்க பாப்பீங்களோ அதே போன்ற பார்வைதான் இந்த பெண்ணிடமும் இருக்க வேண்டும். அந்நிய பெண்களுடைய விஷயத்துல பார்வையை தாழ்த்துற தன்மை இந்த சாட்சிட மகள் பெரியம்மட மகள் விஷயத்திலையும் இருக்கணும். பெரியப்பா சாட்சாவாக இருந்தாலும் இதே நிலைதான் வரும். இவர்களுடைய உறவு விஷயத்தில் நாங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்ப இவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்பதை இன்னொரு வசனமும் சொல்லுது.
33வது அத்தியாயத்தில் 50வது வசனம், அதாவது சூரத்துல் அஹ்ஸாப்ல 50வது வசனம் சொல்லுது, யா அய்யுவன் நபியு, நபியே, இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக அல்லாத்தி ஆதைத உஜூரஹுன்ன, நீங்கள் யாருக்கு மனக்கொடைகளை வழங்கி திருமணம் முடித்து விட்டீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஹலாலானவர்கள். வமா மலக்கத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்களுக்கு போர்க்களங்களில் கொடுத்த அடிமை பெண்கள் உங்களுக்கு ஹலாலானவர்கள். வபனாத்தி அம்மிக, உங்கள் தந்தையின் சகோதரரின் புதல்விகள், அதாவது சாச்சாமார்கள் பெரியப்பாமார்களுடைய பிள்ளைகள். வபனாத்தி அம்மாத்திக, உங்கள் தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள், அதாவது மாமிமார்களுடைய மகள்மார்கள், அவர்களும் உங்களுக்கு ஹலால். வபனாத்தி ஹாலிக, உங்கள் தாயின் சகோதரர்களுடைய புதல்விகள், அதாவது மாமாமார்களுடைய மகள்மார்கள் ஹலாலானவர்கள். வபனாத்தி ஹாலாத்திக, உங்களுடைய தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள், சாட்சிமார்களுடைய மகள்மார்கள், பெரியம்மாமார்களுடைய மகள்மார்களும் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப முஸ்லிம் சமூகத்துல ரசூலுக்கு எது ஹலாலாக்கப்படுதோ அதுதானே முஸ்லிம் சமூகத்துக்கு ஹலால். முஸ்லிம் சமூகத்துக்கு ரசூலுக்கு ஹலாலானதுல சிலது ஹராம் என்று சொன்னா அல்லாஹ் அதை குறிப்பிட்டு சொல்வான். இந்த விஷயத்துல எங்கேயும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சாட்சி பெரியம்மாமார்களுடைய பிள்ளைகள் ஹராம் என்று எல்லாம் எங்கேயும் சொல்லல, சாச்சா பெரியப்பாமார்களுடைய பிள்ளைகள் ஹராம் என்று எல்லாம் எங்கேயும் சொல்லல என்பதிலிருந்து அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று விளங்குகிறது. அதிலிருந்து அவர்கள் மஹ்ரமானவர்கள் அல்ல என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மஹ்ரமானவர்கள் அல்ல என்று வந்தால் அந்நிய பெண்ணுடைய விஷயத்துல எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படிதான் இத்தகையவர்களுடைய விஷயத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். இப்ப சாட்சிட பெரியம்மட புதல்விகளா இருந்தா, பெரியப்பாட சாச்சாமார்கள புதல்விகளா இருந்தா, அவங்கட முன்னாடி அவங்க திருமணத்துக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுவதனால் நாம் பார்வையை அவர்களுடைய விஷயத்துல தாழ்த்தி கொள்ள வேண்டும். அது 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யகுல்லு மின், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று 24வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று தனிமையில் அவர்களோடு இருக்கக்கூடாது. தனிமையில் இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க? லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா வ மஅஹா து மஹ்ரமின், ஒரு பெண் தன்னுடன் ஒரு மஹ்ரமான உறவு இல்லாத நிலையில் அந்நிய ஆணுடன் தனித்திருக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2611வது செய்தியா பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று அந்நிய பெண்களா இருந்தா அவங்களோட சேர்ந்து தனியா பயணம் செய்யவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வலா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மா தி மஹ்ரமின், ஒரு பெண் மஹ்ரமான உறவு இல்லாமல் தனியாக பயணம் செய்ய வேண்டாம். அப்ப மஹ்ரம் இல்லாத நிலையில் சாட்சி பெரியம்மட மகள்மார்களோடு பயணம் செய்ய இயலாது. தனியாக மஹ்ரமான ஒரு உறவு இருந்தா பயணம் செய்யலாம். அதே நேரத்துல ஒரு பெண்ணை பொறுத்தளவுல பாதுகாப்பு சூழல் இருக்கும் என்றால் தனியாக பயணம் செய்வதை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனா அப்படி இல்லாம பாதுகாப்பான சூழல் இருக்கிறது. ஆனா சாட்சி பெரியம்மட மகனோட சாட்சி பெரியம்மட மகள் ஒருத்தரை தனியா சேர்த்து பயணம் அனுப்பலாமான்னு கேட்டா அனுப்ப முடியாது, மார்க்கம் தடுக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு நபி தோழர் எழும்புறார். ஃபகாம ரஜுலுன், ஒரு நபி தோழர் எழும்பி சொல்கிறார், ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னம்ராத்தி ஹரஜத் ஹாஜ்ஜதன், என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் செய்வதற்காக வேண்டி நியத்து வைத்திருக்கிறார். வ இன்னகு துதிபு ஃபீ கஸ்வதி கஸா வ கஸா, நான் இன்னென்ன போர்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்தலிக், நீ அவளுடன் பயணம் செய், ஃபஹுஜ்ஜ மஅ இம்ராத்திக, உன்னுடைய மனைவியுடன் ஹஜ்ஜி செய் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மஹ்ரமான ஒரு உறவோட தான் ஹஜ்ஜிக்கு அனுப்பணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மஹ்ரமோட தான் பயணத்தை மேற்கொள்ளணும் என்பது இந்த செய்தியிலிருந்து விளங்குது. மஹ்ரம் அல்லாத சாச்சா பெரியப்பட மகன்மார்களோட மகள்மார்களை அனுப்பி வைக்கிறது கூடாது. அதாவது சாச்சட மகளோட பெரியப்பட மகனை அனுப்பி வைக்க கூடாது. அப்படி தனியாக பயணம் செய்வது ஒரு அந்நிய ஆணோடு பயணம் செய்வதாக கருதப்படும் மஹ்ரம் ஒருவர் இருந்தால் அது பரவாயில்லை என்பதும் இதிலிருந்து விளங்குது. அதே நேரத்துல பேசலாமான்னு கேட்கிறாரு. ஒரு அந்நிய பெண் யார்? அந்நிய ஆணோட ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு அந்நிய ஆணுடன், ஒரு ஆணாக இருந்தால் அந்நிய பெண்ணுடன் தேவை நிமித்தம் பேசலாம். ஆனா பேச்சில குலைவு இருக்கக்கூடாது, வளைவு இருக்கக்கூடாது, நெளிவு இருக்கக்கூடாது என்றது நாங்க விளங்குறோம். எப்படி தேவைக்கு பேசலாம் என்றா, உங்களுக்கு தெரியும்,
அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 235வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார், பெண்கள் இத்தால இருக்கிறாங்க. அந்த இத்தால இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம்? அவர்களுடன் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்லல்தும் பிஹி மின் ஹித்பத்தன் நிசாஇ அவ் அக்ரன்தும் ஃபீ அன்ஃபுசிக்கும். நீங்கள் இத்தாவில் இருப்பவர்களுக்கு இந்த திருமண பேச்சுவார்த்தையை சாடமாடையாக பேசுவதை அல்லாஹ் தஆலா தடை செய்யவில்லை, அல்லது உங்களோட மனதுக்குள்ளே நீங்கள் மறைத்து எண்ணுவதை அல்லாஹ் தஆலா தடை செய்யவில்லை. அலிமல்லாஹு அன்னக்கும் சததுகுரூனஹுன்ன, நீங்கள் உங்களுடைய மனசுல அவங்களை நினைக்கிறது அல்லாஹ்க்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். விவாகரத்துல இத்தா இருக்கிற பெண்களோட கூட சாடமாடையாக திருமண பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்றான். வெளிப்படையா சொல்லக்கூடாது, ஆனா சாடமாடையா திருமண பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்ற மறைமுகமான பேச்சுவார்த்தை நடத்தலாம். இத்தா இருக்கிற பெண்ணோட கூட திருமண பேச்சுவார்த்தையை சாடமாடையாக பேசலாம் என்றா. ஒரு அந்நிய பெண்ணோட தேவைக்கு பேசலாமா இல்லையா? பேசலாம் என்பது விளங்குது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர்ல இருந்து மதியனுக்கு ஓடி வர்றாங்க. ஒரு பிரச்சனை வருது, அவருடைய கையால ஒரு கொலை நடக்குது. ஃபிரௌனுடைய கூட்டம் அவரை கொன்று விடுவாங்கன்ற அச்சத்துல அவரை நாடு கடந்து வராரு. அப்படி வர்ற நேரத்துல அந்த மத்தியன் வாசிகள்ல பெண்கள் நீர் இறைப்பதற்கு சிரமப்படுவதை பார்த்து வலம்மா வரத மா மத்தியன, அவர் மதியன் நகரில் நீர்த்துறைக்கு வந்த நேரத்துல வஜத அலைஹி உம்மத்தம் மினன் நாசி யஸ்கூன, அந்த இடத்தில் ஒரு சிலர் நீர் இறைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். வவஜத மின் தூனிஹி இம்ராத்தைனி ததூதானி, அந்த இடத்தில் ஓரமாக ஒதுங்கி நின்ற 2 பெண்களையும் கண்டார். அவர் கேட்டார், மா ஹத்புகுமா, உங்களோட விஷயம் என்ன, ஏன் ஒதுங்கி இருக்கிறீங்க என்று கேட்ட காலத்தா, அந்த 2 பேர் சொன்னாங்க, நஸ்தி ஹத்தா யுஸ்திர ரியாஹு வ அபுனா ஷேஹுன் கபீர், நாங்க எப்ப நீர் இறைப்போம் என்றா இந்த இடையர்கள் எல்லாம் நீர் இறைத்து சென்ற பிறகுதான். ஏனென்றா எங்கட வாப்பா வயசாளி, அவருக்கு போட்டு நீர் இறைக்கிற அளவுக்கு சக்தி இல்லை, எனவேதான் ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நீர் இறைத்து கொடுத்தார் என்ற செய்தியை நாங்க சூரத்துல் கஸஸ்ல 28வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல பாக்குறோம். இதுல நீர் இறைத்து கொடுப்பதற்காக அந்த பெண்கள் ஏன் ஒதுங்கி இருக்கிறாங்கன்றத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலண்டியராக கேட்டார் என்று வருதா இல்லையா? பேசி இருக்கிறாங்களா இல்லையா? நபிமார்கள் அந்நிய பெண்களோட தேவைக்கு பேசினார்களா இல்லையா? அப்படி அந்நிய பெண்கள் உடன் ஆண்கள் தேவைக்கு பேசலாம், அந்நிய ஆண்களுடன் பெண்கள் தேவைக்கு பேசலாம் என்பது இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனா கண்டிப்பாக அந்த பேச்சுல என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னா, குலைவு இருக்கக்கூடாது, நெளிவு இருக்கக்கூடாது, வளையாம கொலையாம பேசணும் என்றது 33வது அத்தியாயத்துல சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா நிசா அன் நபியி, நபியின் மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்க மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல. இனி தகைதுன்ன, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சினால் ஃபலா தஹ்லஅன பில் கௌலி, சொல்லில் நீங்கள் குலையாதீர்கள். ஏனென்றால் ஃபயத்மஅல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், எவண்ட உள்ளத்துல நோய் இருக்குதோ அவன் சபலப்படுவான். வக்குல்ன கௌலம் மஅரூஃபா, அழகான சொற்களையே கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். இந்த கட்டளை எல்லா பெண்களுக்கும் உரிய கட்டளையா மாறுது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த சொல்லில் குலைவு என்பது பெண்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்குது. அது அந்நிய ஆண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாது, வெளிப்படுத்த கூடாது. அதை நீங்க உங்களோட கணவன் கிட்ட குலைவை வச்சுக்கோங்க, அந்நிய ஆண்கள் கிட்ட வச்சுக்கொள்ளாதீங்க. அப்படி குலைவது தவறு. சில பெண்கள் இருப்பாங்க, யாராவது அவரோட அந்நிய ஆண் வந்தா தேவைக்கு பேசுவாங்க, ஆனா அந்த தேவையோட சேர்த்து என்ன பேசுவாங்க, சரி உசுறு, சரிமா, சரி செல்லம், சரி தங்கம் என்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில வார்த்தையில ஓகேமா, சரிமா என்ற மாதிரி கொஞ்சம் குலைவு. இந்த மாவை போடுறது, இந்த உசுரை போடுறதெல்லாம் குலைவின் அடையாளங்களாக இருக்கிறது. இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். இவனோட மனசுல ஒன்று இருக்காது, இது கேட்கிறவன் இருப்பானே. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க குலைஞ்சா எவன் உள்ளத்துல நோய் இருக்குமோ அவங்கிட்ட உள்ளம் சபலப்படும். ஆஹா, இவங்க என்னைய மா என்றாங்க, நான் மாமா என்றலாமா, நான் வா என்றலாமா, நான் வாங்க டார்லிங் என்றலாமா என்றெல்லாம் அவன் மனசுக்குள்ள 1008 எண்ணோட்டங்கள் வரும். அது இந்த புத்தி கெட்ட பெண்களுக்கு விளங்காம குழஞ்சி கடைசியில வாழ்க்கையை சீர்குலைக்கிற அளவுக்கு குழஞ்சி பேசிக் கொள்றத பார்க்கிறோம். இவற்றை செய்து கொள்ளாமல் நேர்மையான சொல், அதுக்காக ஏசி விரட்டுறது இல்ல. என்ன விஷயம், அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன விஷயம், என்ன செய்யணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, செய்ய முடியுமா, இது அதை விடாம என்ன செய்தி, சோமா இருக்கிறீங்களா, எங்களை பார்க்க வரதே இல்லையே, எங்களோட வீட்டு பக்கம் இல்லையே, உங்களை காண்றதுக்கே கஷ்டம்,
புறப்பாக்குற மாதிரி எக்ஸ்ட்ராவா சில வார்த்தைகளை கட் அண்ட் ரைட்டா பேசலன்ற பேர்லையும் சில ஃபிட்டிங்ஸான வார்த்தைகளை போட்ட உடனே அங்க உள்ளவனுக்கு ஏற்கனவே உள்ளத்துல நோயோட தான் எல்லாரும் பெரும்பாலும் அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நோயோட அலைகிறவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டோன்னு அப்படி தீனி போட்டமாயாகி அந்த நோயை டெவலப் பண்ணி கொண்டு நாளைக்கு இவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துக்கே வந்து விடுவார்கள் என்ற அச்சம், அந்த அமாயம் இருப்பதனால் தான் அல்லாஹ் சொல்ல படைச்சவனுக்கு தெரியாதா யார் ஆம்பளை யாரு பொம்பளைன்னு? அல்லாஹ் சொல்ற இந்த கட்டளைய பேணி நடக்கக்கூடிய விதத்துல பெண்களும் இருக்கணும், இவங்களும் கொலையக்கூடாது. இவங்களும் பேசுவாங்க நல்ல வார்த்தையை விட்டு, என்ன செல்வம் என்ன தங்கம் அப்படின்னு தங்கம் சில்வர் கோல்டு பிராஸ் என்று ஒவ்வொன்றையா இறக்குவாங்க. இறக்கி பார்ப்பாங்க எதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எதுலையாவது விழமாட்டாளா என்று பார்த்து திட்டமிட்டு பிளான் பண்ணி பேசுவாங்க. பெண்கள் கவனமாக இருக்கணும். பேசுறவங்க தேவைக்கு பேசுங்க, கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. அதுக்காக திட்ட போவாதீங்க, அதுக்காக கொலையாதீங்க. நேர்மையான சொல்ல அழகான சொல்ல பேசி உங்களோட தேவையை முடிச்சுட்டு வந்துடுங்க என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து தேவை நிமித்தம் பேசலாம் என்றதும் விளங்குது. அப்ப சாட்சியுடைய மகள் மஹ்ரமானவங்க அல்ல, அவங்களே தாராளமா திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. திருமணம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் மஹரமான ஒரு நிலையாக பார்க்க முடியாது. அவர்களுடன் நாங்கள் ஏனைய அந்நிய பெண்களோடு கடைபிடிக்க வேண்டிய அந்த சட்டதிட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். தேவை நிமித்தம் அந்நிய பெண்களுடன் பேசலாம். அந்த பேச்சில குலைவு இல்லாமல் நெளிவு இல்லாமல் தேவையை மட்டும் முன்னிறுத்தி பேச வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டமா இருக்குது. ஆனா சொன்ன நீங்க அந்த பெண்ணுடைய விஷயம் அவங்க திருமணம் முடிச்சதுனால உங்களுக்கு திருமணத்துக்கு இப்ப அனுமதிக்கப்பட்டவங்க இல்லை, ஆனா அவங்க மஹரம் அல்லாத ஒருவர் உங்களுடன் உடன் பிறந்த ஒருவராக கருதப்படாததுனால ஏனைய சட்டதிட்டங்கள் அவங்களோட விஷயத்துல பேணணும். தனிமையாக இருக்கக்கூடாது, தனியா அவங்களோட பயணம் செய்யக்கூடாது, அவங்களோட விஷயத்துல நீங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளணும் என்று மார்க்கம் கட்டளையிடுது. அதை பேணி பாதுகாத்து நடந்துக்கோங்க.